இந்தியானது தாய்நாடு. இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். இந்நாட்டின் பலம் பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். இந்நாட்டின் பெருமைக்கு தகுந்து விளங்கிட என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லாரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திடம் நின்று நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலேதான் என்றும் மகிழ்ச்சி காண்பேன். Tirupparankunram, Pro. Iran says deal to end West Asia war. Declaration of US defeat. Sports news. Women's T20 World Cup. England advanced to semi-finals in sweltering heat at Lord's. Thank you. திருக்குறள். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். பொருள். கேட்பவரை தன்மைப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும். திருக்குறள். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். Proverbs. Tit for tat. பலிக்கு பலி. A closed mouth catches no flies. நுணலும் தன் வாயால் கெடும். Degrees of comparison. Fast, faster, fastest. Large, larger, largest. Brave, braver, bravest. Tense. Sell, sold, sold. Tell, told, told. Read, read, read. பொது அறிவு நிலவரை படத்தை 10ஆம் வகுப்பிலே முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்கள், 12ஆம் வகுப்பிலே முதல் 3 இடத்தை பிடித்த மாணவர்கள், ஒவ்வொரு பாடங்களிலும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவர்களை விமானத்தின் மூலம் சென்னைக்கு அழைத்து சென்று அங்கே 3 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைத்து அத்தோடு மட்டுமல்லாமல் பல்வேறு சுற்றுலா தலங்களை பார்க்கவும் அழைத்து செல்ல இருக்கின்றார்கள் நமது முன்னாள் எம்பி மரியாதைக்குரிய சகோதரர் சவுந்தரராஜன் அவர்கள். அவருடைய இந்த பயணம் இன்று நேற்று தொடங்கியது அல்ல, கடந்த ஆண்டும் தொடங்கியது. சபரி சந்தியா என்ற மாணவியை விமானத்தின் மூலம் சென்னைக்கு அழைத்து சென்று பல்வேறு சுற்றுலா இடங்களை காண்பித்து கல்வி அறிவை புகட்டி அவருடைய கல்வி சிறக்க வழிவகுத்தார்கள். அதற்காக அந்த நல்ல உள்ளத்திற்கு முதற்கண் கரகோஷத்தோடு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர் பார்த்து செயல் என்று சொல்வார்கள். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது என்று சொல்வார்கள். பயந்துக்கார் செய்த உதவி நயந்தூக்கி நன்மை கடலிலும் பெரிது என்று சொல்வார்கள். சொன்னவர் யாரும் அல்ல, திருவள்ளுவர். அன்ன சத்திரம் நாட்டல், ஆலயம் 16,000 நாட்டல், அன்னையாவிலும் பெயர் வழங்கி திகழ்ந்திட புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று சொல்வார்கள். பாரதி, நம்முடைய பாட்டன் பாரதி அவர்கள் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பைபிளிலே அருமையாக சொல்வார்கள், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்வார்கள். அதே போல நீ எதை செய்கிறாயோ அதுவே உனக்கு முன்னே வந்து அடையும். நன்மை ஒன்று செய்தால் நன்மை கிடைக்கும், தீமை ஒன்று செய்தால் தீமை கிடைக்கும் என்று சொல்வார்கள் பகவத்கீதை மூலம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் எந்தவித பலனையும் எதிர்பாராமல் நம்முடைய பிள்ளைகள் அரசு பள்ளி மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயிர வேண்டும் என்பதற்காக
தன்னுடைய சொந்த செலவிலே இதற்கெல்லாம் கிட்டத்தட்ட இன்றைய தினம் இந்த விமானத்தின் மூலம் செல்கின்ற செயலுக்காக மட்டும் கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் செலவாகும் என்பது நாங்கள் போட்ட கணக்கு. எந்த ஒரு பிரதிபலனையும் பாராமல் இந்த பிள்ளைகளுடைய வாழ்வு செழிக்க வேண்டும், கல்வி சிறக்க வேண்டும், அவர்களுடைய வருங்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு செயலை செய்திருக்கின்றார்கள். அவருக்கு மீண்டும் ஒரு முறை கரகோஷத்தோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதை பெருமையில் கிடைக்கிறோம். அவருடைய பணி சிறக்கும் மூலமாக இப்பொழுது அந்த நல்ல அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு கல்வி துவக்க நாளிலே வந்தார்கள். வந்து உங்களை எல்லாம் மகிழ்ச்சி ஊட்டினார்கள், ஸ்நாக்ஸ் தந்தார்கள், கூல்ட்ரிங்க்ஸ் தந்தார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் ஒரு புண்ணியமான காரியமும் செய்தார்கள். என்னவென்றால் எந்த ஒரு பிள்ளையினுடைய காலிலும் கல்லோ முள்ளோ பட்டுவிடக்கூடாது, காயப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அதை எந்த மாணவர்களுக்கெல்லாம் செருப்புகள் இல்லையோ அத்தனை பிள்ளைகளுக்கும் செருப்புகள் வாங்கி கொடுங்கள் என்று பிடிஏ பொருளாளர் மரியாதைக்குரிய குமார வேலாயுதம் அவர்களிடம் ஒரு பெருந்தொகையை கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அதற்கான பணி விரைவில் நடக்கும் என்பதையும் இந்த மகிழ்ச்சிகரமான நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் இந்த மேடையை அலங்கரிப்பது நாம் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாகும். அந்த நல்ல உள்ளத்தை நம்முடைய பொறுப்பு தலைமை ஆசிரியை மரியாதைக்குரிய சரஸ்வதி அவர்கள் பொன்னாடை போர்த்தி இப்பொழுது கௌரவிக்கின்றார்கள். நம் பள்ளியை தவிர நம் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் பயின்று 10ஆம் வகுப்பிலே மாவட்டத்தில் முதல் 4 இடங்களை பெற்ற மாணவர்களையும் மரியாதைக்குரிய முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார் சார் அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலும் பள்ளி தலைமை ஆசிரியருடைய வழிகாட்டுதலின் பேரிலும் அந்த 4 மாணவர்களையும் விமானத்தில் அழைத்து செல்ல இருக்கின்றார்கள். 2 மாணவர்கள் கல்லணையை சார்ந்தவர்கள். அவர்கள் தூரத்தின் அருமை கருதி வரவில்லை. மாறாக தெற்கு கருங்குளத்தை சார்ந்த ரக்ஷனா என்ற மாணவி மாவட்டத்தில் 3வது இடத்தை பெற்றிருக்கின்றார். அவர் தற்பொழுது வந்து தன்னுடைய பெற்றோருடன் வந்து அந்த பரிசினை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ரக்ஷனா தெற்கு கருங்குளம் நம் பள்ளியில் பயில்கிறார். அதனைத் தொடர்ந்து மாணவி கீர்த்தி சோபியா மாவட்டத்திலே 3வது இடத்தை பெற்றிருக்கின்றார். அம்மாணவியும் தன்னுடைய பெற்றோருடன் வந்து அந்த பொன்னாடையை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சார் இன்னும் முன்னாடி கொஞ்சம் முகம் பாப்பா இருந்தாவா அண்ணா கொஞ்சம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. சூப்பர். கரெக்டாக இருக்கு. சரியா இருக்கா? ஆ. ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் தேர்டு கீர்த்தி சோபியா டிஸ்ட்ரிக்ட் தேர்ட். கொஞ்சம் முன்னாடி வாங்க அக்கா, கொஞ்சம் முன்னாடி வாங்க. முகம் மட்டும் இருட்டு அடிக்கும் வெயில். முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க.
சார் ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு வரிசையாக கொடுத்துங்க, அதுக்கப்புறம் பேரண்ட் எல்லாம் சேர்த்து மொத்தமாக விட்டுரும். இல்லை கேஷ் வாங்க அவங்களுக்கு தேர்ட் ஒன்றும் இருக்கும். அங்கே பாருங்க ரைட்டு. இந்த இரு மாணவிகளுக்கும் காந்திமதி, விஜயலட்சுமி என்ற இரு மாணவிகள் மாவட்ட அளவிலே முதலிடம் பெற்றார்கள். அந்த மாணவிகளுக்கு நம்முடைய அண்ணன் எக்ஸ் எம்பி மரியாதைக்குரிய சகோதரர் சவுந்தரராஜன் அவர்களுடைய பொற்கரங்களால் 5000 ரூபாய், தலா 5000 ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது என்ற சந்தோஷமான செய்தியையும் உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமையில் தெரிவிக்கிறேன். அனைவருடைய பயணமும் எளிதாக வெற்றிகரமாக அமைய வாழ்த்துதலோடு, மாணவ செல்வங்களும் நீங்களும் கடுமையாக உழைத்து சிறந்த படிப்பை வெளிப்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்து. இப்பொழுது உங்களை வாழ்த்த உதவி தலைமை ஆசிரியை மரியாதைக்குரிய சரஸ்வதி அவர்கள் வருகிறார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம் பள்ளியின் செட்டிகுளம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் சென்ற ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை நம்முடைய எக்ஸ்எம்பி ஐயா சவுந்தரராஜன் அவர்கள் விமானத்தில் அழைத்து செல்ல இருப்பது நமக்கு அனைவருக்கும் தெரிந்தது. அவர்களுடைய அந்த பயணம் இனிமையாக அமைய நாம் அனைவரும் வாழ்த்து, கைத்தட்டி வாழ்த்தி அவங்க வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதை ஏற்பாடு செய்து தந்திருக்கின்ற நம்முடைய இந்த எக்ஸ்எம்பி ஐயா அவர்களுக்கு நம் சார்பில் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம் பள்ளியிலிருந்து 10ஆம் வகுப்பில் முதல் 3 மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் வந்திருந்தால் அதுல முதல் முகமது சாஹிப், உங்களுடைய பெற்றோர் வந்திருந்தா ஸ்டேஜுக்கு வர சொல்லுங்கம்மா. பிரதீஷ் 10th செகண்ட் மார்க்கு, அக்ஷயா, அடுத்தது செந்தில்குமார், கனிஷ், சிவானி, விஜிலா, ஸ்வேதா, வெல்சியாகோல், விஷ்ணுஜா, அஜிதா, இவ்வளவு பேரும் போன வருஷம் நமக்கு 10th and 12th ஃபர்ஸ்ட் 3 மார்க்ஸும் சென்டம் மார்க்ஸ் வாங்கினவங்க. இது தவிர வந்து கே அனு லாஸ்ட் இயர் நமக்கு 12th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின பொண்ணு. அப்புறமா இவங்களை வாழ்த்துவதோட கல்லணை ஸ்கூல்ல இருந்து காந்திமதி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட், அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினவங்க. விஜயலட்சுமி, அதுவும் கல்லணை ஸ்கூலு 494 மதிப்பெண் பெற்று டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் வாங்கினவங்க. கீர்த்தி, சோஃபியா, ரக்ஷனா, இப்படி இந்த 13 பேரும் நமக்கு வந்து இன்னைக்கு இந்த சென்னைக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணத்துக்கு செல்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம மனதார வாழ்த்தி வழி அனுப்புவோம்னு கேட்டுக்கொள்கிறேன். இவர்களோட நான் நம்முடைய தற்போது முகமது சாஹித் நம்முடைய பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் 490
பெற்றோரை பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றோம். பிரதீஷ் என்ற மாணவனின் பெற்றோரை பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றோம். பெற்றோருடன் வந்திருக்கின்ற அனைத்து மாணவர்களும் மேடை வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று நமது பள்ளியில் சீரோடும் சிறப்போடும் பெருமையோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று இங்கே வைத்திருக்கின்ற பிற அன்பிற்கும் பெருமைக்குரிய உதவி தலைமை ஆசிரியை திருமதி சரஸ்வதி அவர்களே, இன்றைய தினம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பணி நிமித்தமாக அங்கே சென்றிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வர முடியவில்லை என்று சொன்னார்கள். நம்முடைய பள்ளியினுடைய தகுதி மிகுந்த தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய டாக்டர் பேசில் ககாரின் அவர்களே, இருபால் ஆசிரியை பெருமக்களே, பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் அண்ணாச்சி லிங்கதுரை அவர்களே, பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி கலைவாணி அவர்களே, வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள், முன்னாள் கவுன்சிலர்கள், மரியாதைக்குரிய ராஜம் அவர்களே, திருமதி வசந்தி அவர்களே, திருமதி ராஜகுமார் அவர்களே, மரியாதைக்குரிய அன்பு அண்ணாச்சி பொன்ராஜ் அவர்களே, பொன்னையா அவர்களே, கார்த்திக் அவர்களே, வருகையில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நேற்று தினம் நான் அதை சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் என்னுடைய பிறந்த நாள் நேற்றைய தினம் பிறந்த நாள் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய சார்பாக திருநெல்வேலியில் நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சமீப காலமாக என்னுடன் பழகிய நெருங்கிய நண்பர்கள் மக்கள் சேவை மையம் என்று திருநெல்வேலியிலே ஒரு நிகழ்ச்சி, சேவை மையத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை அவர்கள் திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை தாலுகாவில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதல் 3 மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவியர்களை அழைத்து அவர்களுக்கு என்னுடைய கையினால் கேடயம் வழங்க வேண்டும் என்று என்னை அழைத்திருந்தார்கள். எனக்கு அவர்களுக்கு முன்ன தெரியாது. நம் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஆங்காங்கே பேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் பார்த்துவிட்டு பள்ளிக்கு நீங்கள் நிறைய செய்கின்றீர்கள், எனவே நீங்கள் வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று என்னை அழைத்தார்கள். நான் அந்த அடிப்படையில்
10 நாட்களுக்கு முன்னால் மேலப்பாளையத்தில் ஒரு பள்ளியில் வைத்து நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 96 மாணவ மாணவியர்களுக்கு கேடயத்தை வழங்கினேன். அதற்கு முழு காரணமாக இருந்தவர்கள் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மக்கள் சேவை மையத்தினுடைய தலைவர் ஐயப்பன் மற்றும் செயலாளர் சங்கரலிங்கம் மற்றும் அவர்களோடு வந்திருக்கின்ற நண்பர் பெருமக்களையும் இந்த நேரத்திலே நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், என்னுடைய பிறந்த நாள் நேற்று என்பதை அவர்கள் பேஸ்புக்கிலே பார்த்துவிட்டு எனக்கே தெரியாது, இந்த காலையில் எனக்கு அதை அனுப்பி வைத்தார்கள். அங்கே இருக்கின்ற முதியோர்கள் இல்லம் மற்றும் ஆதரவற்றோர் இல்லத்திற்கு அவர்களுடைய சொந்த நிதியிலிருந்து அன்னதானத்தை வழங்கி இருக்கின்றார்கள். இன்றைக்கு காலையில் தான் அதற்காக நான் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மற்றும் இங்கு என்னோடு வருகையோடு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பிமார்கள் முத்துராஜ், செல்வின், திருமால் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருகையில வரவேற்று இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நல்லாசிரியர் மரியாதைக்குரிய ஜேசு அவர்களையும் மற்றும் பெற்றோர்கள், மாணவ மாணவியர்கள் உங்கள் அத்தனை பேரையும் அன்புள்ள பணிவுடன் சிறப்பித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய பள்ளி இந்த ஆண்டு மிகப்பெரிய சிறப்பை பெற்றிருக்கின்றது. நான் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருவார் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் அன்பாக வேண்டுகொள்ள கடமைப்பட்டிருப்பதெல்லாம், கடந்த ஆண்டு நான் ஏற்கனவே சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் இருவார் ஆசிரியர் பெருமக்களும் மிகவும் சிறந்த பெற்று 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு கல்வி பயிற்சியை கொடுத்து கிட்டத்தட்ட 99.7% தேர்ச்சியை பெற்றுத் தந்தமைக்காக நம்முடைய இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியோடு 99.7% தானே, அதுதான் சொல்றேன். 10ஆம் வகுப்பில் இருபால் ஆசிரியர் பெருமக்களை தான் நான் பாராட்டினேன். நீங்க எவ்வளவு பெருமையா வாங்கி தந்திருக்கீங்க. 99.7% தேர்ச்சியை பெற்றுத் தந்த நம்முடைய பள்ளியுடைய இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், அந்த அளவிற்கு அவர்கள் தங்களுடைய குழந்தைகளைப் போல நம் பள்ளிக்கு கிடைத்திருக்கின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களும் அதோடு தலைமை ஆசிரியர் அவர்களும் மிகவும் தலை சிறந்த பண்பாளர்கள் மட்டுமல்ல, மிகப்பெரிய அறிஞர்களும் கூட. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவியர்களை, அதுவும் சாதாரண நம்மளுடைய கிராமங்களில் இங்கே வந்து பள்ளியில் சேர்க்கின்ற பொழுது அவருடைய பெற்றோர்கள் வேறு எந்த பள்ளியிலும் இடம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நம் பள்ளியை தேடி வருகின்றார்கள். அவர்களையும் அவர்கள் ஊக்கப்படுத்தி இந்த இடம் இந்த அளவிற்கு மிகப்பெரிய பெருமையை இந்த செட்டிகுளம் மண்ணிற்கு அரசு உயர்நிலைப் பள்ளியில் மேல்நிலைப் பள்ளியில் பெற்றுத் தந்திருக்கின்றார்கள். இந்த ஆசிரியர் பெருமக்களையும் இந்த மாணவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நன்றாக படியுங்கள். கல்வி ஒன்றுதான் நமக்கு அழியாத சொத்து. நான் திரும்ப திரும்ப உங்களிடம் சொல்வது அது ஒன்றுதான். நீங்கள் கல்வியை நல்ல முறையில் படித்தால், தயவு செய்து அருமை மாணவ மாணவியர்களே, உங்களுடைய கல்வியை நீங்கள் சற்று நல்ல முறையில் பயின்றால் நிச்சயமாக யார் வேண்டுமானாலும் கல்வியில் பள்ளியில் முதலிடத்தில் வரலாம். சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் வரலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டு, கடந்த ஆண்டு இங்கே விமானத்தில் பறந்த சபரி சந்தியா உள்பட இந்த ஆண்டு விமானத்திலே பறக்க இருக்கின்ற 15 மாணவ மாணவியர்களையும் இந்த நேரத்திலே நான் பெருமையோடு அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ஆண்டு ஒரு புதிய முயற்சியாக நாம் நம் பள்ளியினுடைய மாணவ மாணவியர்கள் யார் யாரெல்லாம் 95% மேல் மதிப்பெண் பெற்றிருக்கிறார்களோ 10ஆம் வகுப்பில் அவர்களையும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் முதல்
நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த 10 மாணவர்கள் முகமது சாஹிப், பிரதேஷ், அக்ஷயா அவர்கள் தயவு செய்து எங்க இருக்கின்றீர்களோ அவர்கள் அங்கே எழுப்பி நின்றீர்கள் என்றால் உங்களை அடுத்த மாணவ மாணவியர்கள் பாராட்டுவார்கள் என்று இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். முகமது சாஹிப் சூழலை எழுத சொல்லுங்க. முகமது சாஹிப் எங்க இருக்கீங்க? அப்படியே சேதி வாங்க. முகமது சாஹிப் இங்க வாங்க. நான் இங்கே கூப்பிடுகின்ற மாணவ மாணவியர்கள் அனைவரும் நீங்கள் இங்கே செய்தி வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். 2ஆம் மதிப்பெண் பெற்ற பிரதீஷ் மற்றும் 3ஆம் மதிப்பெண் பெற்ற அக்ஷயா, இதுபோல பெல்சியா கோல்டு, விஷ்ணுஜா, அஜிதா மற்றும் செந்தில் குமார ரத்தின்சன், கணேஷ் சிவானி, விஜிலா, சுவேரா இவர்களோடு சேர்த்து கடந்த ஆண்டுக்கு முந்தைய கல்வியாண்டு 2024-25ஆம் கல்வியாண்டில் நம்மிடம் நம் பள்ளியில் பயின்று முதல் மதிப்பெண் பெற்று இன்றைக்கு சென்னை SSN இன்ஜினியரிங் கல்லூரி சிவசுப்பிரமணிய நாடார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று கொண்டிருக்கின்ற மாணவி அனு அவர்களும் இங்கே இந்த தினம் நம்மோடு விமானத்தில் பயணிக்க இருக்கின்றார்கள். காரணம், கடந்த ஆண்டு அவர்களுக்கு தேர்வு இருந்த காரணத்தினால் அவர்கள் வர முடியவில்லை. எனவே அவர்களையும் உங்களோடு சேர்த்து இந்த முறை அழைத்து செல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுபோல நம் பள்ளியின் பெருமைகளையும் நம் பள்ளியில் என்ன நடக்கிறது, நான் என்ன செய்ய போகின்றேன் என்பதை மரியாதைக்குரிய மாவட்ட கல்வி அலுவலர் CEO அவர்களிடம் சென்று நான் அதை விளக்கமாக சொல்லுகின்ற பொழுது மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் என்னிடம் ஒரு வேண்டுதல் வைத்தார்கள். உங்களுக்கு முடியுமானால் வாய்ப்பு இருந்தால், நான் உங்களை பிரஷர் பண்ணவில்லை, ஆனால் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பள்ளிகளுக்கு நன்றாக செய்கிறீர்கள். அரசு பள்ளி மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கின்ற வகையில் மிக சிறந்த பணியை சேவையை செய்கிறீர்கள். எனவே மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவிகளையும் மாணவர்களையும் அழைத்து சென்றால் நாங்கள் பெருமை அடைவோம் என்று சொன்னார்கள். எனவே நான் சொன்னேன், அரசு பள்ளி மாணவர்கள் 10ஆம் வகுப்பில் பயின்ற மாணவர்களை நான் முதல் 3 மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவர்களை அழைத்து செல்கின்றேன். உதவி பெறும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயின்றவர்களை நான் அழைத்து செல்ல தயாராக இல்லை. காரணம், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கின்றவர்கள் செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள் அல்லது அவர்களுக்கு அதற்கு தேவையான நிதி வசதி இருக்கின்றது. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவியர்கள் தான் மிகவும் கஷ்டப்பட்டு படித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டி அரசு பள்ளிகளில் இந்த மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பில் ஏன் நாம் 12ஆம் வகுப்பை தேர்வு செய்யவில்லை என்று சொன்னால் இந்த உதாரணம் நம்முடைய அனுபவர்கள். ஏன்னா கடந்த ஆண்டு அவர்களுக்கு தகவலும் சரியாக போய் சேரவில்லை. அதே நேரத்தில் +2 படித்து முடித்த பிறகு நாம் அவர்களை அதுக்கு அடுத்த ஆண்டு அவர்களை கூப்பிடுகின்ற பொழுது அவர்கள் ஏதோ ஒரு கல்லூரியில் சேர்ந்திருப்பார்கள். அந்த கல்லூரியில் அவர்களுக்கு பரீட்சை இருக்கலாம் அல்லது கல்லூரியில் விடுமுறை கிடைக்காமல் இருக்கலாம், அவர்களால் வர இயலாமல் இருக்கலாம். எனவேதான் 10ஆம் வகுப்பு மாணவர்களை முதல் 3 மதிப்பெண் பெற்றவர்களை நான் அழைத்து செல்கிறேன் என்று அவர்களிடம் உறுதிமொழி கொடுத்தேன். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் 4 மாணவர்கள் 10ஆம் வகுப்பில் கடந்த 2025-26 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் நமது மாவட்டத்தில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள். முதல் மதிப்பெண் மாணவி அங்கே திருநெல்வேலியிலே மாநகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கின்ற காந்திமதி என்கின்ற மாணவி 495 மதிப்பெண் பெற்று மாவட்டத்திலே முதல் மாணவியாக தேர்வு பெற்றிருக்கிறார். அவர்களோடு சேர்ந்து 2ஆவது மதிப்பெண்ணும் அந்த பள்ளிதான் பெற்றிருக்கின்றது. அந்த மாணவியுடைய பெயர் விஜயலட்சுமி. அந்த மாணவி 410
இந்த 2 மாணவிகளுக்கும் ஏற்கனவே அந்த மக்கள் சேவை மையம் நடத்தின நிகழ்ச்சிக்கு அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு அங்கே அவர்களுக்கு 5000 ரூபாய் கேஷ் அவார்டும் கொடுத்து ஷீல்டும் கொடுத்தோம். அதுபோல அந்த 2 மாணவிகளும் இந்த துவக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நம்மோடு மத்தியானம் 12 மணிக்கு 12:30 மணிக்கு நாங்கள் ஆனாரின் ஹோட்டலில் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மதிய உணவு அந்த இடத்தில் அவர்கள் நம்மளோடு சேர்ந்து கொள்கிறார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் அங்கே வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுபோல 3வது இடத்தை பிடித்த 10வது இடத்தில் 3வது இடத்தை பெற்று நமது மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த 2 மாணவிகளும் ஒரே மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள். 493. அதனுடைய ஒரு மாணவி பெயர் சோபியா, கீர்த்தி சோபியா. அந்த மாணவி இங்கே வரையம் இருக்கின்றார்கள். இன்னொரு மாணவி நாம் எல்லாரும் மிகவும் பெருமைப்படுகின்ற வகையிலே நமக்கு பள்ளிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே நமது பள்ளியில் அந்த 3வது மாணவி மதிப்பெண் பெற்ற 493 மதிப்பெண்களை பெற்ற மாணவி ரக்ஷனா அவர்கள் நமது பள்ளியில் 11வது வகுப்பில் சேர்ந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அனைவரும் கைத்தட்டி அவர்களை வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் நடை கொண்டிருக்கமா இப்படி மொத்தம் நமது பள்ளியிலிருந்து 11 மாணவிகள். அதுபோல நமது பள்ளியிலிருந்து ரக்ஷனாவையும் சேர்த்தால் 12 மாணவிகள். அதுபோல 3 மாணவிகள் அங்கே ஒரு மாணவி அங்கே இப்போது 13 மாணவிகள் இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். 13 பேர் இங்கே வந்துவிட்டார்கள். 2 பேர் திருநெல்வேலியில் உரையாட இருக்கின்றார்கள். அவர்களும் சேர்த்து 15 பேர். இவர்களுக்கு உறுதுணையாக நமது பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமகனார் மரியாதைக்குரிய திருமதி லட்சுமி ஆசிரியர் அவர்களும் அங்கே இருக்கின்றார்கள். அவர்களும் இங்கே வந்துடுறாங்க. லட்சுமி ஆசிரியர் அவர்களும் அவர்களுக்கு துணையாக மாணவர்களுக்கு துணையாக மரியாதைக்குரிய ஆசிரியர் பென்சாம் அருமைநாயகம் பென்சாம் துறை அவர்களும் மற்றும் அங்கே திருநெல்வேலியில் இருந்து வருகின்ற மாணவிகளுக்கு துணையாக மரியாதைக்குரிய கல்லணை பள்ளியினுடைய ஆசிரியர் திருமதி சசிருதா அவர்களும் இங்கே எங்களோடு விமானத்தில் பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள் என்பதனை பெருமையோடு சுட்டிக்காட்டி இவர்களுக்கு என்ன நாம் ஏற்பாடு செய்து அந்த மாணவர்கள் கையில் ஏற்கனவே எல்லா மாணவர்களுக்கும் நாம் அவர்களை எப்படி அழைத்து செல்கின்றோம். இவர்கள் அனைவரையும் இங்கிருந்து அழைத்து செல்வதற்காக அங்கே ஏசி வேன், ஏர் கண்டிஷன் வேன் ரெடியாக இருக்கின்றது. அந்த ஏர் கண்டிஷன் வேனில் இவர்கள் அனைவரும் திருநெல்வேலிக்கு இப்போது நம்ம கிளம்ப இருக்கின்றோம். உங்களுடைய அனைவருடைய ஆரவாரத்தோடும் உங்களுடைய ஒத்துழைப்போடும் அவர்கள் திருநெல்வேலியில் சென்று 12:30 மணிக்கு அவர்களுக்கு ஆராயன் என்கின்ற ஹோட்டலில் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் வெஜிடேரியனும் இருக்கின்றது, வெஜிடேரியனும் இருக்கின்றது. யாருக்கு என்ன தேவையோ அவர்கள் சாப்பிட்டு போகலாம். அதுபோல அவர்களை அங்கிருந்து அதற்கு பின்னாலே நாங்கள் 3 மணிக்கு 4:10 அவர்களுக்கு இண்டிகோ விமானம் அவர்களுக்கு இண்டிகோ அந்த விமானத்தின் நம்பர் 6E7188 என்கின்ற இண்டிகோ விமானம் மூலம் 4:10 அவர்கள் நேரே தூத்துக்குடியிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு செல்லுகின்றார்கள். நான் அவர்களோடு சேர்ந்துதான் செல்லுகின்றேன். அதுபோக அங்கே சென்றவுடன் அவர்களை அங்கிருந்து அழைத்து செல்வதற்காக அதுபோல் ஏசி வேன் அங்கே ரெடி பண்ண செய்திருக்கின்றோம். அங்கே ஏர்போர்ட்டிலிருந்து அவர்கள் நேரடியாக மெரினா பீச் செல்லுகிறார்கள். ஏன்னா காலத்தினுடைய அருமை கருதி அவர்களை மெரினா பீச்சுக்கு அனுப்பிவிட்டு மெரினா பீச்சில் அவர்கள் சுற்றி பார்த்துவிட்டு 8:30 மணிக்கு அங்கிருந்து திரும்பி இந்த ஷெடியூல் எல்லா மாணவர்களுக்கும் அவர்களுடைய தாய் தந்தையர்களுக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய தாய் தந்தையர்களுடைய அனுமதி கடிதத்தை நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் அனுமதி பெற்று அவருடைய கடிதத்தையும் பெற்று வைத்திருக்கின்றார்கள். எனவே தாய் தந்தையருடைய அனுமதியோடு இந்த விமான பயணத்தை மேற்கொள்ளுகிறோம் என்பதனை பெருமையோடு சுட்டிக்காட்டி அங்கே மெரினா பீச்சில் அவர்கள் அனைத்து சுற்றி பார்த்துவிட்டு 8:30 8:45 மணி அளவில் அவர்கள்
தங்குகின்ற ஹோட்டல் லா வுட்ஸ் என்கின்ற ஹோட்டலில் அவர்களுக்கு ரூம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கின்றது. அங்கே அவர்களுக்கு இரவு டின்னர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறது. அந்த டின்னரில் அவர்களுக்கு இருக்கின்ற விலையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு காரணம், நீங்களும் அடுத்த ஆண்டு இப்பொழுது நமது பள்ளியிலிருந்து 11 மாணவர்கள் இருந்தார்கள். அடுத்த ஆண்டு நீங்கள் பள்ளியிலிருந்து நிச்சயமாக 100 மாணவர்களுக்கு வர வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்துடன் சொல்லுகின்றேன். அவர்களுக்கு அங்கே டின்னர் என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான உணவுகள் இருக்கின்றன. பரோட்டா இருக்கிறது, சிக்கன் விங்ஸ் இருக்கிறது, சிக்கன் கறி இருக்கிறது, தோசை இருக்கு, சட்னி இருக்கு, சாம்பார் இருக்கு, புல்கா இருக்கு, லெமன் ரைஸ் இருக்கு, கேட் ரைஸ் இருக்கு, அதுபோல மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் இருக்கு, பிறகு ரசம் ரைஸ் இருக்கு, அதுபோல பப்பாடு, ஸ்வீட்டு, ஐஸ்கிரீம், இப்படி 20 ஐட்டங்கள் அங்கே இருக்கு. அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம். அதை முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு லாவுட் ஹோட்டல்ல தங்குறாங்க. அந்த லாவுட் ஹோட்டலுடைய போன் நம்பர்லாம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாட்டு எல்லா மாணவிகள் கையிலும் தரப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பேரண்ட் கையில் இருக்கின்றது. அவர்கள் ஏதாவது தகவல் என்றால் அதை தெரிந்து கொள்ளலாம். அதுபோக 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 7:30 மணிக்கு அவர்களுக்கு பிரேக்பாஸ்ட்ல கிட்டத்தட்ட 30 ஐட்டம் இருக்கிறது. இஷ்டப்பட்டதை சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதான். பார்த்துட்டு இருக்க, ஆனா சாப்பிடணுங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் ஒரே ஐட்டத்தை எடுத்து சாப்பிடாம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து ருசிச்சு சாப்பிடணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். காரணம், அதற்கான முழு செலவையும் நான் செய்கின்ற காரணத்தினால் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் எனக்கு மனசும் முழு மன நிறைவாக இருக்கும் என்பதற்காக நீங்கள் நிறைய சாப்பிட வேண்டும். எல்லா ஐட்டங்களையும் ரசித்து சாப்பிட வேண்டும் என்று நேர்களை கேட்டுக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து 7:30 மணிக்கு பிரேக்பாஸ்ட் முடித்துவிட்டு 8:30 மணிக்கு 2 ஏசி வேன்கள் மூலம் டெம்போ டிராவலர் ரெடி பண்ணியிருக்கின்றோம். அங்கிருந்து அவர்கள் நேரே மகாபலிபுரம் போகின்றார்கள். அங்கே மகாபலிபுரத்திலே ஒரு கைடு இருப்பார். அவர் உங்களை கூட்டிக் கொண்டு எல்லா இடத்தையும் காட்டுவார்கள். காட்டிவிட்டு அப்படியே வெளியில நீங்க வந்தீங்கன்னா 12:30 மணி ஆகும். இந்த 1 மணிக்கு உங்களுக்கு அங்க இருக்கின்ற அந்த ஏரியாவில் இருக்கின்ற நல்ல ரெஸ்டாரண்ட் அவர்களுக்கு இந்த வேன்ல ஒவ்வொரு வேன்லயும் ஒரு டீச்சர் இருப்பாங்க, ஒரு சார் இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஆளுக்கு 50,000 கையில கொடுத்துருவோம். அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு டீனாலும் சரி, ஸ்நாக்ஸ்னாலும் சரி, மத்தியான சாப்பாடுனாலும் சரி, என்ன கேட்கிறாங்களோ இது அவங்க வாங்கி கொடுத்துட்டு எனக்கு கணக்கு தர வேண்டும். அவ்வளவுதான் கொடுத்து அனுப்பி விடணும்னு வைத்திருக்கின்றோம். அப்படியே அங்கே அவர்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் கொடுத்து விட்டு அங்கே இருந்துவிட முதலை பண்ணை பார்த்துட்டார்கள். முதலை பண்ணையை பார்த்துவிட்டு அவர்கள் அப்படியே 2 மணிக்கு எம்ஜிஎம் டிசி பேல்ட் அங்கே செல்லுங்க. அங்கே நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்கு, ராக்கெட் இருக்கு, பேராகிளைடிங் இருக்கு. இது மாதிரி நிறைய அங்கே இருக்கிறது. அந்த எம்ஜிஎம் டிசி பேல்ட் சென்று அங்கே அவர்கள் முழு நேரத்தையும் அவர்கள் அதற்கு தேவையான உள்ளக நுழைவு கட்டணம், ஒவ்வொரு விளையாட்டு விளையாடுவதற்கு தேவையான டிக்கெட்டுகள் எல்லாமே அவர்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்து விடுவோம். யார் யார் என்னென்ன என்ஜாய் அவர்கள் கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே நீ சிரிக்காத, நீ அடுத்த வாங்கிடலாம். உடனே சொல்லிட்டு அடுத்த வருஷம் நீ வாங்கணும். அவ்வளவுதான், எல்லாரும் வாங்கணும். வந்துட்டு அவர்கள் அதை அனுபவித்து விட்டு அதற்கு பிறகு இரவு எப்பொழுதுனாலும் சரி, 8:30 ஆனாலும் சரி, 9 மணி ஆனாலும் சரி, அவர்கள் எப்பொழுது வெளியே வருகின்றார்களோ அங்கேயே அவர்களுக்கு இரவு உணவு நல்ல ஹோட்டலில் அவரை அழைத்து செல்கின்ற நமது மரியாதைக்குரிய திருமதி லட்சுமி டீச்சர் அவர்களும் அல்லது பென்சாம் துறை அருமைநாயகம் பென்சாம் துறை அவர்களும் அவர்களுக்கு தேவையானதை சாப்பாடு இரவு டின்னரை வாங்கி கொடுப்பார்கள். அப்படியே நைட்டு அதே ராவ் ஹோட்டலில், அது மவுண்ட் ரோட்ல எல்எம்சி பில்டிங்க்கு பக்கத்துல இருக்கு, அந்த ஹோட்டல்ல வந்து திருப்பி தங்கிடுவாங்க. தங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் அதே மாதிரி 7:30 மணிக்கு கிட்டத்தட்ட 30 வகையான பிரேக்பாஸ்ட் அங்கே ஐட்டங்கள் இருக்கும். உங்களுக்கு தேவையான ஆம்லேட் இருக்கும், அவுச்ச முட்டை இருக்கும். நீங்க என்ன வேணுமாலும் கேட்டு வாங்கிக்கலாம். வாங்கி நீங்க சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு அதே மாதிரி 9 மணிக்கு அவர் எங்க செல்றாருன்னா அண்ணா செமினரி லைப்ரரி, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பார்க்கின்றார்கள். அதை முடித்துவிட்டு அங்கே பிளானட்டோரியம், அது 10:30 மணிக்கு அந்த ஷோ, இங்கிலீஷ் ஷோ ஆரம்பிக்குது. வேற டைம் இல்லை, அதனால அந்த 10:30 மணிக்கு அவங்க அந்த இங்கிலீஷ் ஷோக்கு டிக்கெட் எடுத்து அவங்க அந்த இங்கிலீஷ் ஷோ பிளானட்டோரியம் கூட பார்ப்பாங்க. அந்த பிளானட்டோரியம் அண்ட் சயின்ஸ் சென்டர் அது வந்து 11:30 மணிக்கு அது முடிஞ்சிடும். முடிவிட்டு 11 மணிக்கு ஆரம்பிக்கும். முடிச்சுட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடக்கும். அதை முடிச்சுட்டு வெளியில வந்தாங்கன்னா அதே மாதிரி அங்கே பக்கத்தில் இருக்கிற நல்ல ஹோட்டல்ல, ஏன்னா திருப்பி நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு போனால் நேரம் வேஸ்ட் ஆகுங்கிறதுனால அங்கே எங்க நல்ல ஹோட்டல் இருக்கோ அதுல லட்சுமி டீச்சரும்
மின்சாரத்துறை சாராகவும் லஞ்சு அவங்களுக்கு தேவையான சாப்பாடை வாங்கி கொடுத்து விடுவார்கள். அங்கிருந்து அவர்கள் நேரே அதற்கு பின்னாலே 3 மணிக்கு சாப்பிட்டு விட்டு பிஜிபி மெரைன் கிங்டம் அங்க போறாங்க. பிஜிபி போய் அங்கே எல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கின்ற புஷ் அக்யூரியம், மிக பிரமாதமான அக்யூரியம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே அதை அவரே பார்த்துட்டு அடுத்து அந்த விளையாடி வர்றதுக்கே ராத்திரி 8 மணி 9 மணி ஆகிடும். அது பிறகு வெளியில வந்தாங்கன்னா அது பிறகு அவங்களுக்கு அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற நல்ல ஹோட்டல்ல அவங்களுக்கு டின்னர் அதை முடிச்சுட்டு அப்படியே நைட்டு லாவுட்ஸ் ஹோட்டல்ல வந்து தங்குறாங்க. அதுக்கு பிறகு 29ஆம் தேதி சனிக்கிழமை இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நேரம் ரெஸ்ட் இல்லாம நம்ம கொடுத்துருக்கோம். கொஞ்சம் சுறுசுறுப்பா எல்லாரும் தயாரானீங்கன்னா எல்லா இடத்தையும் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். நீங்க சண்டே 29 சண்டே அன்னைக்கு அதே மாதிரி காலையில 7:30 மணிக்கு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அதே ஹோட்டல்ல அது மாதிரி 30 ஐட்டங்களோட அந்த பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அது நேரே சாப்பிட்டு முடிச்சுட்டு 8:30 மணிக்கு மியூசியம் போவாங்க, கவர்மெண்ட் மியூசியம். அங்க 1 மணி நேரம் அதை முடிச்சுட்டு அப்படியே 10 மணிக்கு கொண்டு போய் இருக்கிறதுல சென்னையில இருக்கிற மிகப்பெரிய மால் எக்ஸ்பிரஸ் அவென்யூ, அது ஒரு பெரிய மால் இருக்கு. இந்த மால்ல அவங்க கொண்டு விட்டுட்டு அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். அது உள்ள என்னால பொருள் வாங்கி கொடுக்க முடியாது. அது உள்ள இருக்கிற மால்ல இருக்கிற பொருள் எல்லாம் கேட்டாங்கன்னா அதுக்கு பல கோடி ரூபாய் வேணும், எனக்கு அந்த பல கோடி ரூபாய் தரல. அதனால அவங்க சுற்றி பார்த்து அவங்களுக்கு தேவையான, ஏன்னா என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தேவையான சாப்பாடுல இருந்து டிவில இருந்து ஸ்நாக்ஸ்ல இருந்து போக்குவரத்துல இருந்து அத்தனை செலவுகளையும் நாம பண்ணிடுறேன். அவங்களுக்கு தேவையான ஷாப்பிங் வேணும்னா சின்ன சின்ன பொருள்லாம் என்னால் கொடுத்து நிறுத்தமாக நீங்கள் நடந்த அவர்களே அதை பெருமையாக நினைத்துக் கொள்வார்கள். எனவே உங்களுக்கு நன்றாக கல்வியை சொல்லித் தருவதற்கு அருமையான ஆசிரியர் பெருமக்கள் இருக்கின்றார்கள், அறிஞர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும், இந்த ஊருக்கு பெருமையை தர வேண்டும். செட்டுகளும் அரசு வேலைகளை பழித்து மீண்டும் மீண்டும் நீங்கள் பெருமை தர வேண்டும் என்று